இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 1 அதிகாரம் அதன் 13 வசனம். லூக்கா 1 அதிகாரம் அதன் 13 வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவதூதன் சகரியா என்ற மனுஷனை பார்த்து சொன்ன காரியம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், பயப்படாதே, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இந்த நேரத்திலும் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படும்படியாக வைத்து கொண்டிருக்கலாம். ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில நீங்க இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய போராட்டத்தின் மொத்தமாக ஏதோ ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் உங்களை துக்கப்படுத்தும் மூலமாக அந்த மனிதனை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை மூலமாக நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இந்த நேரத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இந்த நேரத்திலும் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தை சகரியாவுக்கு சொல்லப்பட்டது? சகரியா, அவனுடைய மனைவி எலிசபெத், இந்த இருவருக்கும் குழந்தை இல்லை. இவர்கள் வயது சென்றவர்களாக மாறிவிட்டாங்க. இங்க சொல்றது 7ஆம் வசனம், இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்ற சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது. குழந்தை இல்லை, பல ஆண்டுகளாக காத்திருக்கிறாங்க. காத்திருந்து காத்திருந்து அவருடைய வயதும் சென்று விட்டது. இனிமேல் இந்த காரியம் நடக்காது என்ற சூழ்நிலை, இனிமேல் குழந்தை பிறக்காது என்ற சூழ்நிலை இருக்கிறது. இனிமேல் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தை கிடையாது என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சகரியாவுக்கு உன் வேண்டுதல் கேட்கப்படும் சொல்றாரு. சகரியா பல நாட்களாக குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பான். குடும்பமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். ஆனாலும் குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை கிடைக்கவில்லை, வயதும் சென்று விட்டது. இனிமேல் குழந்தை பிறக்கும் என்ற சாத்தியம் இல்லை. இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் அவனுக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்றார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நானும் பல நாட்களாக குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தேன், நான் பல ஆண்டுகளாக நான் காத்து கொண்டிருந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இனிமேல் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கை கூடாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் காத்து கொண்டிருப்பீங்க, அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காதபடி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீங்க, அந்த காரியம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்காது என்ற சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியம் இனிமேல் எனக்கு நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியம் எனக்கு இனிமேல் இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்வன் என்று இந்த நேரத்தில் சொல்றாரு. சகரியா அப்படி நினைத்துட்டு இருந்தான்.
இனிமே குழந்தை பிறக்காது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவன் சோர்ந்து போயிருந்த நேரத்துல தான் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்றார். ஆண்டவர் லேட்டா கொடுத்தாலும் மகிமையாய் செய்வார். லேட்டா ஆனாலும் அதில் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுடைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் பிந்தி விட்டது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்னா ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். குழந்தை பாக்கியம் இன்மை கிடைக்காது என்று மருத்துவர் சொன்னாலும் கூட, அல்லது இந்த நோய் குணமாகாது, இதில் விடுதலை கிடைக்காது என்று சொல்லி மருத்துவர் சொன்னாலும் கூட, அந்த காரியத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். சகரியா ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவன். அவன் சோர்ந்து போகாமல் இருந்தான். அவனே நம்பல எனக்கு குழந்தை கிடைக்குங்கிற இதை நம்பல. ஆனா ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். யோவான் என்கிற குழந்தை அவர் மூலமாக பிறந்தது. ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். லேட் ஆனாலும் கூட அந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்க லேட் ஆனாலும் அது மகிமையாக இருக்கும். அது மகிமையான காரியமாக தான் இருக்கும். மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய இல்லங்கள்ல ஆண்டவர் செய்வார். அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை உயர பண்ணுவார். கேவலப்படுத்தப்பட்ட இடத்துல, குழந்தை இல்லை என்று சொல்லி உங்களை கேவலப்படுத்தின இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். உன் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். குழந்தை இல்லை என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், உங்களுடைய வேண்டல் கேட்கப்பட்டது, நிச்சயமாக அற்புதத்தை செய்யும் சொல்றார். ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, யாரெல்லாம் குழந்தை இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்க சாட்சி சொல்வதற்கு கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை